إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க மஸ்ஜிதிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு குறிக்கோளோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். நிறைவான ஈமானுடன் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறப்பான முறையில் பின்பற்றி நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வழங்கிய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். எந்த நபிமார்களாலும் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. சஹாபாக்களால் மஷ்ரூஆ செய்து உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது. மாறான இஸ்லாம் என்பது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நற்பண்புகள், நற்குணம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்திலே நற்பண்புகள், உயர்ந்த பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது இஸ்லாத்திலே ஒரு அம்சமாக இருக்கின்றது. மக்காவிலே லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அபூ ஜஹல் இருந்தார், அபூ சுஃபியான்
இருந்தார், குத்பா பின் ஷைபா இருந்தார், அபூ லஹப் இருந்தார், போன்ற பல தலைவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா தலைவர்களுடைய தகுதியும் உண்டு. நற்பண்புகளிலே அவர்கள் தான் தலைவர். நற்பண்புகளில் உயர்ந்த பண்புகளில் அவருக்கு சதவீதமாக வருவதற்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நிறைவான நற்குணமுடையவர் தான் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த லட்சக்கணக்கான மனிதர்களை அல்லாஹ் தஆலா விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செய்ய என்ன காரணம் என்று நாம் வரலாற்றிலே ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தேர்வு தன்னுடைய படைப்பு மாணவி எப்படிப்பட்டவர்கள் என்றால் நற்பண்புகளிலே நிறைந்தவர்கள். நற்பண்புகளிலே நிறைந்தவர்கள். சிலர் பேசுவது சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணமானவர் என்று. நற்குணம் என்பது எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கும். நற்குணம் என்பது எல்லா மனிதர்களிடம் இருக்கும், எல்லா மிருகங்களிடம் இருக்கும், எல்லா பறவைகளிடம் நற்குணம் என்பது இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த பண்புகளை எல்லாம் சொல்வது, நபியே நீங்கள் நற்குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. மாறாக அல்லாஹ் தஆலா நபியுடைய அந்த உயர்ந்த பண்புகளை எப்படி பாராட்டி உயர்வு செய்து பேசுகிறார் என்றார்கள். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் சொல்கிறார், وَإِنَّكَ நபியே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ உங்களுடைய நற்குணம் உயர்ந்து இருக்கின்றது. அது மகத்தானதாக இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நமக்கு நடக்க சொன்னார்கள் என்ற அழகிய ஏராளமான வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த செய்திகள் தான். எல்லாமே நமக்கு தெரிந்த செய்திகள் தான். தாயிஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இஸ்லாமை பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், தான் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று பிரச்சாரம் செய்தவர்களையே மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலையிலிருந்து கால் வரை கல்லெடுத்து அடி என்று அடித்து பெருமானாருடைய உடம்பு முழுக்க ரத்தமாக ஆகிவிட்டது. ரத்த வெள்ளமாக பெருமானாருடைய உடம்பிலே ரத்த வெள்ளம் ஓடியது. நடக்க முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தில் சென்று அமர்வார்கள். அங்கே தோட்டத்திலே சில சம்பவங்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து அப்படியே கஷ்டப்பட்டு வந்து கர்னுல் மனாசில் அப்படிங்கிற இடத்துல உட்காருவாங்க. அங்கிருந்து கஷ்டப்பட்டு மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தினார்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கடைசியை நெருங்கி விட்டார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா நீங்க சோதனைப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த சோதனையில உங்களுக்கு பெரிய சோதனை, தாக்க முடியாத சோதனை எதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்படி ஒரு கேள்வி பாருங்க. இஸ்லாத்தை பொதுவாக ரசூலுல்லாஹி பிறந்ததிலிருந்து வஃபாத்தாகும் வரை வாழ்க்கையே சோதனை தான். பயங்கர சோதனையை பார்த்து வாழ்ந்தார்கள். அந்த சோதனை நம்ம பார்க்கவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி எப்படின்னா, இஸ்லாத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை இஸ்லாத்திற்காக பல சோதனைகளை நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அந்த சோதனைகள் ரொம்ப கடுமையான சோதனை எது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஆயிஷாவே இந்த தாயிஃப் தான் அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, இந்த தாயிஃப்ல நான் அடி இருக்குது, சாதாரண அடி கிடையாது. என்னுடைய உடம்பெல்லாம் ரத்தம் ஓடியது அப்படிங்கிறாங்க. ரத்தம் அப்படியே உடம்புல அப்படியே ஓடுச்சு, ரத்தம் அப்படியே ஓடுச்சு, பயங்கரமான வலி. நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மக்கா வந்து எத்தினேன் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார். இந்த கர்ருல் மனாசில் அப்படிங்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் மலையின் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுவதற்காக. மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறதுக்காக இறங்கி கேட்டாங்க, நபியே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அந்த மக்கள் உங்களை அடிச்சு பயங்கரமா உள்ளத்தையும் உடம்பையும் காயப்படுத்தி விட்டார்கள். உங்கள் உள்ளத்திலும் உடம்பிலும் மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என்றால் 2 மலைகளையும் கொண்டான அடித்து இந்த ஊர் மக்களை கொண்டு விடலாம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினார். அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மலக்குமார்கள் போவது சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் செய்தி ஓகே சொல்லிட்டாரா முடிஞ்சு. நீங்க தாய்க்கு மேல ஒரு ஊரே இல்லாம போயிடும். அதானே கேட்கிறாங்க, நபி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. இந்த 2 மலைகளையும் தாய்க்கு போனவங்க 2 சைடு மலையா தான் இருக்கும். இந்த ஊரே மலைதான் மக்கா. 2 சைடு அப்படியே அடிச்ச அந்த ஊர் மக்கள் எல்லாம் மூத்தாக்கில சொல்லி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் வேண்டாம் அவரெல்லாம் செய்கிறார்கள், செஞ்சிடாதீங்க. இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு பிறகு இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இவர்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மன்னித்து கூறினார்கள். சோழர் எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த யகீன், அந்த ஈமான், அந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். இன்று குறிப்பாக சவுதி அரேபியாவிலே எந்த விதமான ஷிர்க்கும் இல்லை. ஒரு கோயில் இல்லை, ஒரு சர்ச் இல்லை, ஒரு தர்கா இல்லை. சவுதி முழுக்க அதனால எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அந்த ஈமான் யகீன் சொன்னார்கள். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு பிறகு வருகின்ற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மக்களை மன்னித்தார்கள். மக்களுக்கு உடனே தண்டனையை இறக்க முடியாத மலக்குமாரிடத்தில் சொல்லவில்லை, அல்லாஹ்வுகளை செய்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. சொல்லவில்லை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த உயர்ந்த பண்பு. மக்காவுடைய ஆட்சி கிடைத்து மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகின்ற நேரம் மக்காவாசிகள் எல்லாம் பயந்தார்கள். அடித்தோம், சின்னாபின்னம் ஆக்கினோம், பல போர்களை செய்தோம், இப்போது நாம் முடிந்தோம், நம்மை முஹம்மது அவர்கள் கொலை செய்திருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கையில மக்காவுடைய ஆட்சி கிடைத்ததற்கு பிறகு மக்காவில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பயந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு உட்கார்ந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். என்ன அறிவிப்பு செய்தார்கள்? மக்காவாசிகளே எல்லாம் என்கிட்ட வாங்க, எல்லாம் என்கிட்ட வாங்க. நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை யாரையும் நம்ம பழி வாங்க மாட்டோம். உங்களை நம்ம ஜிஹாது செய்யறதுக்கு வரல, உங்களை சண்டை போடுறதுக்காக நம்ம வரல. இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். சஹாபாக்களை மக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், ஒவ்வொரு மஹல்லாவிற்கும் அனுப்பினார்கள். இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. பார்த்தீர்களா எவ்வளவு சோதனை காலாக்கப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். ஆனால் மன்னித்து விட்டார்கள். யாரெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்களோ, அநியாய மக்களுக்கு செய்தார்களோ அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். இந்த மாதிரி எத்தனையோ வரலாறுகள் நம்மளால சொல்ல முடியும். சோழர்கள் எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம். மிருகங்கள்ட்ட கூட பாசம் காமிச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள்ட்ட மட்டுமல்ல, மிருகங்கள் பறவைகள்ட்ட கூட பாசம் காமிச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு முறை சஹாபாக்கள் பார்த்து மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்கிறான். ஒரு தாய் பறவை, ஒரு அம்மா பறவை அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலையே சுத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். புறா வளர்த்துறவங்க அப்படி மேல பார்ப்பாங்க, யாரோட புறா அது இல்லையா? நம்ம புறா மாதிரி தெரியலையே, நம்ம புறா போட்டு அந்த புறா பிடிச்சிடலாமா அப்படின்னு ஐடியா பண்ணுவான். மற்றவங்களோட புறா உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? உங்க புறா பழக்கூடாது, புறா பிடிக்கிறதுலாம் ஹராம். அனுமதி இல்லாமல் மற்றவர்களுடைய பொருளை தொடர்றதே ஹராம். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் ஒரு பறவை சுத்தி கொண்டே இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்டாங்க, வேட்டையாட போனீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான்.
சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், பறவைகளுடைய குஞ்சுகளை பார்த்தோம், அழகா இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம், யாரும் சொல்லலாம், அதை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீங்க குஞ்சுகளை எடுத்துட்டு வந்தீங்க, அதோட தாயை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? அந்த தாய் பறவை அந்த குஞ்சுகளை தேடி இங்கேயே வந்து சுத்திட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா. சஹாபாக்கள் யாரும் சொல்லலாம் அப்படிங்களா, இது எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் செஞ்சிருங்க, வைத்து விடுங்கள் என்று கூறினார். பார்த்தீங்களா சகோதரர்களே, ஒரு பறவையிடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை காட்டியிருக்கிறார்கள். எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா. அந்த தாய் தேடும் அல்லவா, அவர்கள் செய்யாதீர்கள் உடனே வச்சிருக்காங்க. ஹுனைனுடைய போர் நடைபெற்று முடிந்து விட்டது. ஹுனைனுடைய ஒரு போர், சஹாபாக்கள் அப்படி நடந்து வந்து அப்படி களைப்பாயிட்டாங்க, தயாராயிட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஏதோ ஒரு இடத்திலே நாம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி, ஒரு இடத்திலே கூடாரத்தை அமைகிறது என்று சொல்லி இடத்தை சுட்டிக்காட்டினார்கள். சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். போகக்கூடிய நேரத்தில் அப்படியே ஸல்லல்லாஹு அப்படியே பார்த்தா அங்க ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு அப்படியே பால் கொடுத்துட்டு இருக்கிறதே பார்க்கிறான். உடனே சஹாபாக்கள் நில்லுங்கள் அப்படிங்கிறான், நடக்காதீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த செய்து வந்து அந்த பக்கமா போய் கேட்டுங்க, அந்த பக்கமா போய் கூடாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பொழுது அந்த நாய், தாய் நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்காமல் பயந்து ஓடிவிடும், அவருடைய குட்டிகளுக்கு பால் கிடைக்காமல் ஆகிவிடும். ஆகவே நீங்கள் அங்கே செல்லாதீர்கள், பின்வாங்கி வந்து விடுங்கள் என்பதாக பின்னாடி வந்தீர்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு நாய்க்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காமித்திருக்கிறார்கள். அந்த குட்டிகளுக்கு கருணை காமித்திருக்கிறார்கள். எதற்காக? நீங்கள் வேகமாக சென்று விட்டீர்கள் என்றால் தாய் நாய் பயந்து ஓடிடுச்சுன்னா குட்டிகளுக்கு பால் கிடைக்காம ஆயிடும், அந்த குட்டிகள் பசியோடு இருக்கக்கூடாது, அதனால அந்த கூடாரத்தை அமைத்து விடாதீர்கள் என்று கூறிய ஒப்பற்றோடைய தலைவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமீபத்தில் கூட துபாயுடைய மன்னர் ஒரு இடத்துல அப்படியே ஒரு பாலைவனம் வழியா அப்படின்னு செய்யறாருன்னா காரில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். பார்த்தா அங்க இறக்கி இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு இடத்துல பறவைகளுடைய முட்டையெல்லாம் இருந்திருக்கு, முட்டையெல்லாம் இருந்திருக்கு. உடனேயே அப்படியே சுத்தி பார்க்கிறாரு, சில கம்பெனிகள் அங்க இருந்திருக்கு. உடனே அந்த மன்னர் அந்த கம்பெனிகளுடைய ஓனர்களை அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, சமீபத்தில் நடந்த செய்தி, இந்த பறவை இங்கே வந்து முட்டையை போட்டு குஞ்சு பொரிக்கின்ற இடத்திலே வந்திருக்கின்றது, இந்த குஞ்சுகள் பறந்து விட்டது என்றால் நீங்கள் விட்டு விடுங்கள், இல்லை அந்த பறவை அவ்வப்போதே இங்கு வந்து முட்டையிடுகின்றது என்றால் நீங்கள் கம்பெனியில் ஹெவியான பொருட்களை பயன்படுத்துவது, சட்டங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற கருவிகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டார். அவர்கள் இதெல்லாம் இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த உயர்ந்த பண்புகளின் மூலமாகத்தான் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடிகின்றது. சொல்றது அப்படிப்பட்ட மார்க்கம். ஆகவேதான் ஸல்லல்லாஹு நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், இபாதத் எல்லாம் செய்கிறார்கள், ஃபர்து சுன்னத் நஃபீல் எல்லாத்தையும் செய்றாங்க. ஆனா என்ன செய்றாங்க? ஒரு பூனையை கட்டி வைத்து கொடுமை செய்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களே. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஹிய அஸ்ஹாபுன் நார், அந்த பெண்மணி நரகவாசி என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண்மணி நரகவாசி. அதே நேரம் அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, இப்படியும் ஒரு மனிதர் எப்படி பாவமான ஒரு மோசமான ஒரு மனிதர், ஹராமான காரியத்தை செய்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய கால் உடையை கழுற்றி கிணத்திலே முக்கி எடுத்து பசியான வருகின்ற நாய்க்கு தண்ணீர் போட்டினாலே யாரும் சொல்ல என்று சொல்ல உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய அஸ்ஹாபுல் ஜன்னah, அந்த பெண்மணி சொர்க்கவாசி அப்படின்றார். சொர்க்கவாசி. இன்னும் அர்த்தம், இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்ன? படைப்பினைகள் மீது பாசம் காட்ட வேண்டும், சக மனிதர்களுக்கு மத்தியிலே கருணை காட்ட வேண்டும், பரஸ்பரம் அன்பு, பாசம், நேசம், கருணை என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது.
அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லா யர்ஹமுன் நாஸ் லா யர்ஹம். யார் பிறரின் மீது கருணை காட்டவில்லையோ, பிறரின் மீது பாவம் என்று காட்டவில்லையோ, அவன் மீது அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் பிறரின் மீது அன்பு காட்டவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, கருணைப்படவில்லையோ, அவன் மீது அல்லாஹ்வும் கருணை அல்லாஹ் தஆலா அவன் மீது கருணையை இறக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இத்தனை சம்பவம் சகோதரர்கள், ஏராளமான சம்பவம். மரத்துக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை மரத்துடைய வேர்களை மாற்றிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்குள்ள அப்படியே ஓய்வு எடுக்கிறதுக்காக அப்படியே படுத்திருக்கிறார். மரத்துக்கு கீழே ஒரு கிராமத்து அரபி ஓடி வந்து இந்த வாளை உருவி விட்டார். வாளை உருவி பெருமானாருடைய தொண்டையில் வைத்துவிட்டு, மையுக்கிருக்கையா முஹம்மத், என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது யார்? எப்படிப்பட்ட சூழ்நிலை அதானே? வாளை உருவி, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை உருவி அவருடைய பெருமானாருடைய தொண்டையிலே வைத்து கேட்கிறார், மையுக்கிருக்கையா முஹம்மத், முஹம்மதே என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது யார்? எப்படிப்பட்ட நிலை சொல்லுவார். தொண்டையில வாள் வைக்கப்பட்டு அமுத்துதான் போச்சு. அவர் என்ன கேட்கிறாரு, உங்களை காப்பாற்றக்கூடியது யாரு? நம்மளால என்ன சொல்லியிருப்போம், யோசிச்சிருப்போம், பேசியிருப்போம், கத்தியிருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்று குறிப்பிட்டார். அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் நம்ம பாதுகாக்கிறது, அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்வது, எல்லாமே அல்லாஹ் தான் சொன்னார்கள். அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுகிறார். அல்லாஹ் என்று சொன்னவுடனே அந்த கிராமத்து அரபி வாளை கீழே பட்டு விட்டார். பயந்துட்டார். அல்லாஹ்னு சொல்றவங்க முஸ்லிம்கள் கூட இன்னைக்கு அல்லாஹ்னா பயமானது இல்லையா? பஜர் தொழில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி பாம்பு கேட்டாதான் பெட்ஷீட் ஃபுல்லா பதித்து வைக்கிறாங்க. அது பெட்ஷீட் இருக்கும். பாம்பு கேட்டவன தூக்கி வீசிடுறோம். அல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து அழைப்பு வந்து விட்டது, இன்னை என்ன தூக்கம் எனக்கு தெரியுமா? ஃபஜ்ருக்கு எழுச்சி பள்ளிக்கு வந்து தொழுவதற்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா நீங்க நல்ல இதயத்தை பதிவு வச்சுக்கங்க, உங்களுடைய ஈமானே இல்லை இது அர்த்தம். சொல்ல பார்ப்போம். ஈமான் இருந்ததுன்னா என்ன செய்வீங்க? பெட்ஷீட் தூக்கி வீசி பள்ளிவாசல் நோக்கி வந்துருவீங்க. வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? அலாரம் அடிச்சது கேட்கலையா? பாங்கு சொல்றது கேட்கலையா? யாரும் போன் பண்ணி கேட்கலையா? காலிங் பெல் தட்டியும் கேட்கலையா? இதுக்கு காரணம் ஒண்ணுதான். என்ன காரணம்? உங்க ஈமான் இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல அலாரம் இருந்துச்சா, டைம் பீஸ் இருந்துச்சா, காலிங் பெல் இருந்துச்சா, போன் இருந்துச்சா? ஈமான் இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சா? என்னங்க ஆட்டோமேட்டிக்கா தூங்கும்போதே அல்லாஹ் ஃபஜ்ருக்குள்ள எழுப்புவாயாக, தஹஜ்ஜுக்குள்ள எழுப்புவாயாக இந்த ஈமானோட துஆவுடன் உறங்கினார்கள். அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுக்கு அவர்களை எழுப்பினார். அன்னைக்கு சேவல் கொடிதான். வலா தசுப்பு தீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சேவல் கொடியை திட்டாதீங்க பாருங்க. சேவல் கொடியை திட்டாதீங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உங்க ஃபஜ்ருக்கு எழுப்புறது அப்படின்னா. அதான் உன்ன சேவல் கொடி தான் தப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதீங்கன்னா அவங்க கழிவு இருக்கா, இது குடும்ப கை முடியாதீங்க, திட்டாதீங்க. ஏன் தெரியுமா? அதுதான் அவங்களோட ஃபஜ்ருக்கு எழுப்புறது இல்லையா? தஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை சின்ன செய்து கூறி தூங்காதீங்களா? என்னங்க அல்லாஹ் வணங்குற நேரம் அது தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னங்க தூங்காதீங்கப்பா, எந்திரிங்க என்று உங்களை எழுப்புவது எது? சேவல் தான். ஆகவே வலா தசுப்பு தீக் ஹதீஸ் பாருங்க சொல்றீங்களே, சேவல் கொடி என்பது ஒரு விஷயமா அதுதானே? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய விஷயம் நமக்கு சொல்லிட்டார். வலா தசுப்பு தீக், சேவல் திட்டாதீங்க அப்படிங்கிறா. செய்யாதீங்க, திட்டாதீங்க, அன்பா பேசுங்க, அதுட்ட பாசம் காட்டுங்க, நேசம் காட்டுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை ஃபஜ்ருக்கு கூப்பிடுறது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கிராமத்து அரபி அல்லாஹ் என்று சொல்றவனே பயந்து விட்டான். அல்லாஹ் சொல்றவன பயந்துட்டார். நம்ம பயப்படுறோமா? ஆனா ஒரு முஸ்லீமே இல்ல அந்த கிராமத்து அரபி பயந்துட்டார். அல்லாஹ் சொல்றவன வாழை கீழே போட்டாரு. இப்ப அந்த வாழை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொண்டையில வச்சு கேட்டாங்க, உமை யுக்கிமுக மின்னி,
இப்போது எங்க இருந்து உன்னை காப்பாற்றக்கூடியது யாருப்பா அப்படின்னு கேட்டான். இப்ப எங்க இருந்து உன்னை காப்பாற்றக்கூடியது யாருன்னு சொல்லு. உடனே அவர் பயந்துட்டார். முகமது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கொலை செய்யலாம் வரல முற்றுகை என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பயப்படாத. எதுக்கு பயப்பட, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மாலை கீழே போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அல்லாஹ் என்னை பாதுகாத்தாரோ அதே அல்லாஹ் தான் உன்னையும் பாதுகாக்கிறான். அதான் தாவா முடிஞ்சு உட்கார வச்சு இப்ராஹிம் நபி, நூஹ் நபி, லூத் நபி எல்லாம் பேசல. எந்த அல்லாஹ் என்ன பாதுகாத்தானோ அதே அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ரசூல் உணவு போட்டு வச்சிருந்தான். சாப்பிட்றக்கா ரசூல் வச்சிருந்த உணவு அதை எடுத்து அவருக்கு அன்பளையும் செஞ்சுட்டு சாப்பிடுப்பா சாப்பிட்டு வச்சுட்டான். நேரம் உடனே அந்த மனிதர் சொன்னார், முஹம்மது இங்கேயே உட்கார்ந்துருக்க நான் வந்தேன்னு சொல்லி நேரா போய் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமே இல்லை, தாங்களை இறை தூதராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா ஷஹாதாவை சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். சக மனிதத்திலே பாசத்தை காட்டு, படைப்புகளிடத்திலே பாசம் காட்டு, பறவைகளிடத்திலே பாசம் காட்டு, மிருகத்திலே பாசம் காட்டு என்று கூறிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் எந்த ஒரு பிற மனிதர்களையும் அநியாயமாக கொலை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களை பிற காவிரி யாராக இருந்தாலும் சரி அநியாயமாக கொலை செய்ய மாட்டான். அநியாயமாக எந்த உயிரையும் பறிக்க மாட்டான். ஏன்? இஸ்லாம் அதை நமக்கு கற்றுத் தரவில்லை. யார் ஒரு உயிரை வாழ வைப்பாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததை போன்று. இன்னைக்கு என்னாச்சு? எங்க குண்டு வெடிச்சாலும் இல்லையா, எங்க என்ன வகையான குண்டு வெடிச்சாலும் உடனே வாழ வர வார்த்தை இல்ல, முஸ்லிம் தான் இல்லையா, யாரு என்ன ஏது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி முஸ்லிம் செஞ்சானா கண்டிப்பா பாவம் தான், மாற்று கருத்து இல்லை. எல்லாம் கன்ஃபார்ம் உண்மையா விசாரிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முஸ்லிம் தான் செஞ்சிருக்கிறாங்க என்றால் தவறு தவறு தான், மாற்று கருத்து இல்லை. யார் செய்தாலும் தவறு தவறு என்பதே மாற்றம் இல்லை. எந்த விசாரணையும் இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. உடனே பாம் குண்டு வெடித்து விட்டது என்றாலே உடனே வருகிற வார்த்தை என்ன? இது முஸ்லிம் தான் செய்திருப்பார்கள், இது முஸ்லிம்கள் தான் செய்திருப்பார்கள். நமக்கு நிறைய மாற்றுவத நண்பர்கள் எல்லாம் தெரியும். கடையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்க, சில நேரத்தில் உறவினர்கள் கூட யாராவது இருக்கலாம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். இஸ்லாம் என்பது அநியாயமாக ஒரு உயிரை கொலை சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு போருடைய நேரம், போர் ஜிஹாதுடைய நேரம், ஒரு எதிரி என்ன செஞ்சிருவாரு, ஒரு சாமியுடைய வாளை பார்த்த உடனேயே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாரு. ஒரு ஜிஹாதுல போர் நடந்துட்டு இருக்குது. முஸ்லிம் ஒரு சாமியுடைய வாளை பார்த்த உடனேயே ஒரு எதிரி, இஸ்லாமிய எதிரி கலிமா சொல்லிட்டாரு. உடனே அந்த சாமி, நீ என்னுடைய வாளுக்கு பயந்தாலே நீ கலிமா சொன்னான்னு சொல்லி அந்த மனிதரை கொண்டு விடுவார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய வாளை பார்த்து அவன் உடனே கலிமா சொன்னான். நான் நீ வாளுக்கு பயந்தாலே கலிமா சொன்னாய் என்று கூறிவிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானாருடைய முகம் மாதுளையை போட்டு சிவந்து விட்டு கேட்டார்கள், அவருடைய உள்ளத்தை நீ பிறந்து வளர்த்தாயா? அவர் நம்முடைய வாளுக்கு பயந்துதான் கலிமா ஷஹாதாவை சொன்னார் என்று உனக்கு தெரியுமா? நீ செய்தது தவறு என்று குறிப்பிட்டு விட்டார்கள். அவருடைய உள்ளத்தை நீ பிறந்து வளர்த்தாயா? வாளுக்கு நான் பயந்தார் என்று உனக்கு தெரியுமா? பிறகு ஏன் நீ கொலை செய்தாய்? நீ செய்திருக்க கூடாது என்று கண்டித்தார்கள். அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி செய்தார்கள் என்றால் அது யாராக இருந்தாலும் தவறுதான், தண்டனை கொடுக்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். உடனே அவங்க பரப்பி விடுவது இங்கே என்ன நடந்தாலும் உடனே முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள். இந்த எஸ்ஐஆர் அதானே, எப்படியாவது எஸ்ஐஆர் ஏதாவது கொண்டு வந்து எப்படியாவது
திறந்து விடுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஒரு ஐடியா தான் இதெல்லாம். சிஐஆர் கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடியே கொரோனாவே எல்லாம் கொண்டு வந்தான். எந்த வாயி ஊரு விட்டு போக சொல்லிச்சோ அதே வாய் அல்ல சொல்ல வச்சான், வீட்டு விட்டு வெளியே வந்தா அடின்னு சொல்லி. எந்த வாய் ஊரு விட்டு போவையால வெளியே சொல்லிச்சோ, ஒரு மாசம் 2 மாசம் கேப்ல அல்லாஹ் கொண்டு வந்தான் பாருங்க கொரோனா. யாரால என்ன செய்ய முடியும்? யாரால என்ன செய்ய முடியும்? நீ இந்தியாவுடைய ஆட்சி கையில கிடைச்சிச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருக்கியா? அல்லாஹ் கொண்டு வந்தான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஊரு விட்டு போவையா வெளியே சொன்ன அதே வாயி ஒரே மாசத்துல பேச வச்சா, வீட்டு விட்டு வெளியே வந்து அடி பார்த்துக்கு வந்து பேசுறாங்க. பேச வைத்தது யார்? அல்லாஹ் தான் பேச வைத்தான். அல்லாஹ் கைமுல் மாக்கிரீன். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வே சிறந்தவர். அல்லாஹ் வாழ்த்துக் கொள்வான். எவ்வளவு சூழ்ச்சிகள்! நான் கேட்கிறேன், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான முஸ்லிம்களுடைய பங்கு எவ்வளவு? இந்தியா டெல்லியா இருக்கட்டும், பாம்பேவா இருக்கட்டும், சுதந்திரத்திற்காக எங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ பிரிட்டிஷ்காரர்களால், எத்தனை மாநிலங்கள் முஸ்லிம்களுடைய பெயர்களிலே இருக்கின்றது. கோயம்புத்தூரில் சில ஏரியாக்கள் முஸ்லிம்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும், எங்க சுத்தி பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய மஹல்லா தான். இஸ்மாயில் தெரு, இப்ராஹிம் தெரு இல்லையா, பாதுஷா தெரு இல்லையா, எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய ஏரியாக்கள். தாஜ்மஹாலை கட்டியது யார்? செங்கோட்டையை கட்டியது யார்? எவ்வளவு சொத்துகள் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் இருக்கின்றது. இதெல்லாம் யாருக்கு கொடுத்தார்கள்? இந்தியா மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் வாழ இணைத்தார்கள். ஏன் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையாக வாழ்ந்து சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு அன்றைய லட்சங்கள் கோடிகள் கொடுத்தார்கள். பயம், ஆச்சரியம், முஸ்லிம்கள் கையில போயிருவோம். நம்மள சுருவ நக்கன் ஆராய்ச்ச சுருவ நக்கிற உண்மை உலகம் தெரிஞ்சு போச்சு. முஸ்லிம்கள் ஜனத்தொகை இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அவளே பேசுறான், எங்க பார்த்தாலும் படுதா, எங்க பார்த்தாலும் தொப்பி தாடி, நிறைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் எல்லாம் அதிகமாகிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சஃபாக்காரர் மசூத் சஃபா இல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு கூட சஃபாக்காரே இல்ல. இது கூட வரைக்கும் நம்ம யோசிப்போம், பார்த்துமா இருக்கு கல்வி ஏதோ ஓடி வந்துருமா பாய். ஒரு நாள் மக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு இது போல வந்து மாஷாஅல்லாஹ் எத்தனை பள்ளிவாசல், எத்தனை மதரசாக்கள், எத்தனை மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், ஆலிமா ஆகின்றார்கள். எவ்வளவு மதரசாக்கள், எத்தனை மஸ்ஜிதுகள். எல்லா மதரசாக்களையும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் மாணவர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறாங்க, எல்லாம் பார்க்கிறாங்க. நம்மளை விட தெரியுது அவங்களுக்கு எல்லாமே. எத்தனை மஸ்ஜிதுகள் அதிகமாயிருக்கு, எவ்வளவு மதரசாக்கள் அதிகமாயிருக்கு, எத்தனை பேர் படிக்கிறாங்க, எல்லாம் கணக்கி பார்த்துட்டு எப்படியாவது ஒரு தோற்றத்துக்கு இல்லையா வழி எல்லாம் பண்ண மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு துரத்தினார்கள், எல்லாம் வெளியே போக சொல்லி எல்லாம் ஆட்சி கொடுத்து உட்கார வச்சான். இன்னும் யாரும் துரத்துறது? ஆட்சி முறையில் தர நிறைய மக்காவுடைய ஆட்சி செய்யும். அப்படிப்பட்ட ஈமான் இப்போது உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட இறையற்ற மார்க்கத்திற்காக பணி செய்கின்ற உயர்ந்த பண்புகள், அனுகூலமான இந்த பண்புகள், அதை இருப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நம்மால் பெற முடியும். அருமை சகோதரர்கள், சிறப்பான முறையில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த பணிக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستغفر عني وعنكم ولجميع المسلمين واستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. அருமையான சகோதரர்களே, சக மனிதர்களுக்கு மத்தியிலே, படைப்பினர்களுக்கு மத்தியிலே பாசம் நேசத்தை எவ்வளவு இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தின் மூலமாக ஏராளமான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் பல செய்திகள் சொல்வதற்கு இருக்கின்றது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாயிஸ் என்ற ஒரு சஹாபி உபச்சாரம் செய்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஹீரி யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்திருந்தேன், எனக்கு தண்டனை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திரும்பி விட்டார்கள்.
அந்த பக்கமா போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சாமி தஹீர்னி யா ரசூலுல்லாஹ், எனக்கு தண்டனை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமா திரும்பிட்டான். அந்த சாமி பெருமானாரை விடவே இல்லை. தஹீர்னி தஹீர்னி, எனக்கு தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க கேட்டுக்கொண்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜிஅ வ துப் இலல்லாஹ், நீ சென்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், சென்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய் என்று குறிப்பிட்டார்கள். அப்ப அந்த சாமி செய்த பாவம் உறுதியானது என்று தெரிந்தவுடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இவரை அழைத்து கல்லை எரிந்து கொல்லுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். கல்லெடுத்து வீசி அவரை கொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தண்டனை அவருக்கு தான் விபச்சாரம் செய்ததற்காக கல்லை எரிந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இப்படி கல்லை எரிந்து அவரை கொண்டுட்டார். அந்த சம்பவத்தை சாமி வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க சோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மற்றவங்க பாவம், எந்த அளவுக்கு கருணை காமிச்சிருக்கிறாங்கப்பா, எந்த அளவுக்கு இந்த சம்பவத்தில் மாற்றும் ஒரு நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற ஹஜ் மட்டும் இல்ல, மற்றவர்கள் உதவுவது, மற்றவர்கள் அன்பு காட்டுறது, கருணை காட்டுறதா இஸ்லாமு. இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. இஸ்லாம் ஒரு வழி கட்டாயப்படுது என்று சொல்லி சொல்வது மீது கடமை சோழர்கள். மார்க்க செய்திகளை மக்களுக்கு சொல்வது மீது கடமை. இல்லையென்றால் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான குர்ஆன் ஆயத்து, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னா லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாஇனுன். யார் சத்தியமான மார்க்கம் இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லவில்லையோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றார் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானா. பாருங்க, அந்த கல்லை வச்சு கொண்டாச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு சாமி வருவான், அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு கூட வருவான். அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவ்வாறு மாயிஸ் அவர்கள் விபச்சாரம் செய்திருந்தார்கள், இஸ்லாமிய கட்டளை, இஸ்லாமிய சட்டம், கல் எடுத்து அவரை கொண்டாச்சு. யார் ரசூலுல்லாஹ், அவர் வந்து கல்லை தூக்கி வீசினோடனே வழி தாங்க முடியாம அவர் ஓடினார். யார் ரசூலுல்லாஹ், வழி தாங்க முடியாம அவர் ஓடினார். நான் தான் அவரை மடக்கி பிடிச்சு என்ன செஞ்சேன் அப்படின்னா, கல் எரிஞ்சு அவரை கொண்ட. யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் ஓடிய பொழுது அவர்களை நீங்கள் விட்டிருக்கலாமே என்று கூறினார். சொன்னார்கள், நீதான் செஞ்சீங்களா, பாராட்டுக்குரியது, நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா, பாராட்டுக்குரியது என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள், அவர் வழி தாங்க முடியாமல் ஓடிய பொழுது அவரை நீங்கள் விட்டிருக்கலாம் அல்லவா என்று கூறினார். இந்த அளவுக்கு பாசம் காமிச்சிருக்கிறார், இந்த அளவுக்கு கருத்தை காமிச்சிருக்கிறார். அதே மாதிரி மற்றொரு பெண்களை விபச்சாரம் செய்து தண்டனை பெறுகின்ற அந்த நேரம் கல்லெடுத்து எரிக்கும் பொழுது சஹாபாக்கள் மேல ரத்தம் தெரிச்சிருக்கும். உடனே சஹாபாக்கள், சீ, ரத்தம் மீது பட்டுவிட்டது இவர்களுடையது என்று சொன்னவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்டித்தார்கள். அவர் சொல்லாதீர்கள், அவர் சொல்லாதீர்கள், ஏன் அவ்வாறு சொன்னீர்கள்? இந்த பெண்களை அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இவருடைய தௌபாவை மட்டும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டார் என்றால் மதீனாவிலே பல பேருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவான். அவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்னது தவறு என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த செய்திகள் ஏராளமாக வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, அல்லாஹ் வெளியார்கள் இந்தியாவிற்கு நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா வழங்குவானா. நல்ல ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள, நல்ல நீதமாக வாழ்கின்ற நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா இந்தியாவிற்கு வழங்குவானா. உலகத்திலே எங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மோசமாக, கெட்டவர்களாக, காட்டுப்பிராணிகளாக இருக்கிறார்களோ, நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானா. ஈமானுடன் மரணம் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானா. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னராக கதியிலே அமர்கின்ற உயர்ந்த வாக்கியத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானா. நரகத்திலிருந்து தன்னுடைய அதாபில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானா. அவர்களுக்குரிய மழையை அல்லாஹ் தஆலா மீது பொழிய செய்வானா. ராசா பாரசீன மக்களுக்கும் உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கும் அருளையும் அன்பையும் பொழிவானா, உதவியை பொழிவானா. மஸ்ஊல் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிம்களை கரத்தில் கொடுப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah